வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். அக்னிவீர் மாதிரி 4 வருஷத்தில் திருப்பி அனுப்பிடுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, இதில் 20 வருஷம் வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட 57 வயசு வரைக்கும் இந்த சர்வீஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸும் கொடுப்பாங்க, பென்ஷனும் கொடுப்பாங்க. ஓகே, பென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதில் எடுத்துக்கிட்டாலுமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பென்ஷன் உண்டு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ரேங்கில், ஆஃபீஸர் ரேங்கில் பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அக்னிவீருக்குமே வந்து பென்ஷன் கிடையாது. அதனால இது வந்து ஒரு ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உண்டு. மொத்தமாக வந்து இதில் ஒரு 500 வேகன்சி கிட்ட இருக்கும். இந்தியா ஃபுல்லாகவே 500 வேகன்சி கிட்ட தான் இருக்கும். இதில் வந்து ஆல் இந்தியா லெவல் கட் ஆஃப் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தனி வேகன்சி, தனி கட் ஆஃப் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு காம்படிஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட இதுக்குன்னு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் அக்னிவீர்லேயே வேறு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதில் செலெக்ஷன் ஆக முடியும். அதுக்கான போதுமான டைம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 குரூப்பும் 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ, பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில், அதாவது ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, பிஎஸ்சி இன் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும், கண்ணாடி போட்டிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரொம்பவே ஈஸி. ஆர்மியோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் பாயிண்ட்ஸு, அடுத்த சேலரி எவ்வளோ இருக்கும், வேறு ஒரு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ நான் இன்னொன்று கொடுப்பேன். அதில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக என்ன சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வித் டைம் டேபிளோட நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 30, 31 எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2.5 மாதம் டைம் இருக்குது. அதனால் இந்த டைம் போதுமானது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் இதோட சிலபஸ் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போன வருஷமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான், அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். போன வருஷம் இருந்த வெப்சைட் வேறு, இப்போ வந்து வெப்சைட் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமில் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். 14,600 வந்து பெர் மந்த் கொடுப்பாங்க ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 26,900. இது போக நிறைய அலவன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 35,000, 40,000 சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னால இதில் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஃப்ரீ தான். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ, அகாமடேஷன் ஃப்ரீ, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லீவு ஒரு வருஷத்துக்கு 90 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கான எஜுகேஷனுக்குமே வந்து இதில் உங்களுக்கு அலோவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து டூர் போகிறீங்க உங்களோட ஃபேமிலியோட அப்படின்னா அதுக்கான செலவுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் கவருமே கொடுப்பாங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் மினிமம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரனாலும் வரலாம், இல்லை உங்களோட சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். 57 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏஜ் லிமிட்டில் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. 12th முடித்தவங்களுக்கு, அடுத்ததாக வந்து டிப்ளமோ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்களுக்குன்னு 2 விதமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, திருமணம் ஆகாதவர் மட்டும்தான் 12th முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும்.
ஸோ அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 1 ஜனவரி 2006க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 1 ஜனவரி 2010க்கு முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த 2 டேட்ல 2 டேட்டுக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி இன் ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அன்மேரிட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மேரிட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுலேயுமே அன்மேரிட் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாதை தவிர்த்து ட்ரைனிங் முடிச்ச உடனே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அன்மேரிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2003 1 ஜனவரி 2008க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி டிப்ளமோ முடிச்சவங்க அன்மேரிட் கேண்டிடேட். இதுவே மேரிட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1 ஜனவரி 2003 1 ஜனவரி 2006க்குள்ளே டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புகிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ 12th முடித்தவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக உங்களோட குரூப்பில் இருந்திருக்கணும். நீங்கள் படித்த குரூப்பில் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருந்திருக்கணும். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, பயாலஜி இல்லை, பயாலஜி கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் இல்லை, அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. 3மே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது போக இங்கிலீஷ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதில் ஓவராலாக டோட்டலாக உங்களோட பர்சன்டேஜ் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து உங்களோட மார்க் வந்து 50% மேலே இருக்கணும். 50%னா 50 தான், 49.9 நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் தனியாக பார்க்குறப்போ அதில் மட்டும் 50% இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்களுமே 12th படிச்சிருக்கணும். ஓகே, 12th முடிச்சு 12th அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 12th வந்து இந்த க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகணும். ஓகே, இந்த 50% ஓவராலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் 50% வச்சுருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூடிய குரூப் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபார்மசி இந்த குரூப்பில் வந்து படிச்சிருக்கணும். இதுலேயுமே ஓவராலாக 50%க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இல்லைனா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும் உங்களோட பேரை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க அதே குவாலிஃபிகேஷன் அது ப்ளஸ் டிப்ளமோ ஃபார்மசி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அந்த ரேங்க் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அடுத்ததான் இதில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதிகமான வெயிட்டோ கம்மியான வெயிட்டோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கலில் ஃபெயில் ஆயிருவீங்க. ஓகே, அடுத்து செஸ்ட் வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அடுத்து வந்து ஹியரிங் நார்மலாக இருக்கணும், கண்ணு நார்மலாக இருக்கணும். கண்ணில் வந்து கண்ணாடி போட்டிருந்தா எலிஜிபிள் தான், பட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாக்னி, ஃப்ளாட் ஃபுட், ஸ்கின் டை அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கலில் வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ கண்ணுக்கு வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைட்டு பற்றி நான் சொல்லிட்டேன், 152 மினிமம் இருந்தால் போதுமானது. இப்போ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் கண்ணாடி போடாமல் உங்களுடைய விஷன் வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6/36 இருக்கணும் 2 கண்ணிலையுமே. கண்ணாடி போட்டதுக்கப்புறம் 6/6 இருக்கணும். கலர் விஷன் இருக்கிறவங்க, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ 2 போஸ்ட் பாருங்கள், மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார்மசி. ஓகே, இது 12th படித்தவங்களுக்கு, இது வந்து அந்த ஃபார்மசி முடித்தவங்களுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லேசிக் சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க, அதனால் லேசிக் சர்ஜரி பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னால் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும். உங்களோட ஸ்பெக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதோட டயாப்டர் மெஷர்மெண்ட், அடுத்து டாக்டரோட நேமு, சிக்னேச்சர், அவருடைய ஸ்டாம்ப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதெல்லாமே வந்து இருக்கிற மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு phase 1. ஓகே, இந்த டேட் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ phase 1 வந்து மார்ச் 30, 31 அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல கொடுத்துருந்தேன், மார்ச் 30, 31 அப்படி மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது லாஸ்ட் இயரோட ரெக்ரூட்மெண்ட்டோட அந்த இதை அப்படியே எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா phase 2 இருக்கும். phase 2ல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த மெடிக்கலில் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனல் ரிசல்ட் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக 50 கொஷின், 45 நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ராகா, அதாவது ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், ஜிகே,
சாரி ஜிகே, ரீசனிங், மேத்ஸ். ஓகே, இந்த 3 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 30 கொஷின் கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷில் இருந்து மட்டும் 20 கொஷின் கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரியாத கொஷினை நீங்கள் விட்டுட்டு வர்றது தான் நல்லது. விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு 0 மார்க். ஓகே, ஸோ எல்லா கொஷினும் இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் கொஷின் இருக்காது. ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஓகே, கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பை நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு 1499 பே பண்ணணும். பே ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து யூபிஐ மூலமாகவோ, கார்டு மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணுங்கள். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஏர்ஃபோர்ஸுங்கிற ஃபோல்டரில் ஏர்மேன் குரூப் ஒய் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது உள்ள நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த டைம் டேபிள் இருக்கும். இப்போ நியூ டைம் டேபிள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இது உள்ள மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. ஏன்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க நம்ம கோர்ஸில் படித்தவங்க. ஓகே, ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள பிடிஎஃப் இருக்கும். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதில் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகிடும். ரயில்வே கவர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3லேயுமே எல்லா எக்ஸாமுமே வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி ஏர்மேன் செலெக்ஷனும் கவர் ஆகும். சோல்ஜர் செலெக்ஷனும் கவர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்து எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், 1600 மீட்டர் ரன்னிங். அதுக்கு வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஏஜ் 21க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. இப்போ மேரேஜ் ஆனவங்க, இந்த பிஎஸ்சி இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதே டிஸ்டன்ஸை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் 30 செகண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்த ஈவெண்ட் எல்லாமே சேம் தான். இதில் நீங்கள் அடுத்து இந்த ரன்னிங் முடிச்சுட்டு 10 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 புஷ்அப் எடுக்கணும். ஓகே, 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்து ஃபேஸ் 2ல் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2ன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இதில் 1 ஹவருக்கு மேலே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராது. இது என்ன, அது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட டவுட் வராது. என்ன படிக்கணும், எந்த மாதிரி நம்ம அடுத்து இருக்கக்கூடிய டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சோர்ஸ் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஸ்டேஜ் 2, அதாவது இந்த ஃபேஸ் 2ல் வந்து ஒரு டவுட்டு கூட வராது. இதுவே போதுமானது. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் செலெக்ஷனில் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அக்னிவீரில் கிளியர் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஆல் இண்டியா கட் ஆஃப் அப்படின்னால யாரும் கிளியர் பண்ண மாதிரி இது வரைக்கும் தெரியலை. ஓகே, ஒரு சிலர் இருக்கலாம், சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக நம்மக்கிட்ட சிலபஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2க்கான வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வேகன்சி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சீரியஸாக ட்ரை பண்ணாமல் விட்டுருவாங்க. சீரியஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஈவன் நேவியில் மெடிக்கல் அசிஸ்டன்ட்லாம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும். அப்படின்னால இதுலேயே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும், 18% ஜிஎஸ்டியும் வரும். அதையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற லிங்க் நான் வீடியோ அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். லைவ் ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ இப்படி இருக்கணும். நீங்கள் உங்கள் கையில் ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் ஒயிட் கலர் சாக் பீஸில் உங்களோட நேம், அடுத்து டிஓபி, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், டிஓபி கிடையாது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டிஓபி. ஓகே, நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டு போடணும். அந்த டேட்டு நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போடுறீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. 1 மாதத்துக்கு உள்ள அப்படி மாதிரி கேட்பாங்க.
அது எந்த டேட்டில் இருந்து அப்படிங்கிற நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டை போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 20 அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20/1/2026 அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டை போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் சிக்னேச்சர் போடுறப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். அது 80 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, மற்றபடி அப்ளை பண்ணுற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூடிய சீக்கிரம் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.